வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மணிகண்டன். இந்த வீடியோவில் வந்து அந்த மகாபாரதத்தோட செகண்ட் எபிசோட் பார்க்க போகிறோம். அது லாஸ்ட் எபிசோடில் அந்த கங்கா வந்து எப்படி அந்த 7 குழந்தையும் தண்ணியில் முக்குறாங்க. அந்த சாந்தனு வந்து அதை பார்த்து ஷாக் ஆகிட்டு 8வது குழந்தைய இது பண்ணும்போது போய் என்ன ஏதுன்னு கேட்கும்போது விஷயத்தெல்லாம் சொல்லிவிட்டு அவங்க வந்து இனிமேல் நான் அவங்க கூட வாழ முடியாது, நீ நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டேன், அதனால கண்டிஷனை மீறிட்டேன், அதனால நான் வந்து உங்க கூட வாழ முடியாது, அதனால் இந்த குழந்தைய எடுத்துகிட்டு போயிட்டு நல்லபடியாக ட்ரைனிங் பண்ணி உங்கள்கிட்ட எடுத்துகிட்டு வந்து தரேன்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. அவங்க அந்த குழந்தையோட பேர் வந்து தேவப்பிரதா. ஸோ தேவப்பிரதா தான் இருக்கிறதுல இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டர் இந்த மகாபாரதமில். இந்த மகாபாரதமே அவரை சுற்றி தான் ஆரம்பிக்குது. ஓகே, ஸோ கடைசி வரைக்கும் அவர் இருப்பார். கடைசியில் தான் அவருக்கு என்ன ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ தேவப்பிரதா யார், அவரோட உண்மையான பேர், அவருக்கு அடுத்தது அவரோட தேவப்பிரதான்னு சொன்னால் எல்லாருக்கும் புரியாது, அவரோட பேர் என்ன, எப்படி மாறுது, இதெல்லாம் பார்ப்போம் இந்த எபிசோடில். ஸோ தேவப்பிரதா வந்து அப்போ தான் 17 வயசு அவருக்கு. அவங்க அப்பா போய் சாந்தனு போய் பார்த்துட்டு கங்கா கிட்டேருந்து கூட்டிகிட்டு போகிறாரு. போயிட்டு அரண்மனையில் வச்சு வளர்க்குறாங்க. இவர் 18 வயசு ஆகுது. 18 வயசு ஆகும்போது இவர் தேவப்பிரதா வந்து சும்மா ரோமிங் போயிட்டு இருக்கும்போது ஷால்யா அப்படின்னு ஒருத்தர், கிங் ஷால்யா வந்து அவரோட படையை கூட்டிகிட்டு இங்கே வரார், இவங்க அப்பாவோட கிங்டமை பிடிக்கிறதுக்காக. ஸோ இவர் 18 இயர்ஸ் பாய் என்ன பண்ணுறாரு, தனியாக நின்று சண்டை போட்டு அந்த ஃபுல் ஆப்பனண்ட் இதையே காலி பண்ணுறாரு, ஷால்யாவோட படையே காலி பண்ணி அவரை எடுத்துகிட்டு போய் அவங்க அப்பா காலடியில் போடுறாரு. ஓகே, 18 வயசுலேயே. ஸோ போட்டோன்னே இது மாதிரி அவரோட வீரத்தை பார்த்து அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, இப்போயே வந்து நீ வந்து இளவரசன் ஆகிறதுக்கு தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து இளவரசனாக அனௌன்ஸ் பண்ணி க்ரௌன் வச்சுட்டாங்க, கிரீடம் வச்சு, நீ தான் இனிமேல் இளவரசன் இந்த இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இளவரசன் தான் கிங்கோட கிங்குக்கு அடுத்த லெவல். ஓகே, ஸோ ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுது, அப்புறம் அவர் வந்து இளவரசனாக ஆக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு நடுவில் இவங்க அப்பா சாந்தனு இருக்கார் இல்லையா, சாந்தனு வந்து கங்கா ஒய்ஃபாக இருந்தாங்க. இப்போ வந்து ஒய்ஃப் இல்லை, அவங்கள விட்டு போயிட்டாங்க இல்லையா. இப்போ ஒய்ஃப் இல்லைன்னா என்ன, ஒரே ஃபீல் ஆகிட்டு அப்பப்போ போய் அந்த ரிவர் சைடில் போய் பார்க்குறாரு, எப்போயாவது கங்கா வருவாளான்னு. ஆனால் கங்கா வரல, அதுக்கு வேறு ஒரு பொண்ணு வந்துட்டான். ஓகே, ஸோ அவள் வந்து அதே மாதிரி எப்படி கங்கா பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் லவ் இன் ஃபர்ஸ்ட் சைட் மாதிரி இது செகண்ட் லவ் இன் ஃபர்ஸ்ட் சைட். ஓகே, ஸோ இந்த பொண்ணு வந்து செம்ம ஃப்ராக்ரன்ஸாக அப்படியே வாசனையாக இருக்கான், செம்ம அழகாக இருக்கான். ஓகே, உடனே இவர் பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, அதே டைலாக் இங்கே விட்றாரு, கங்கா கிட்ட விட்டு டைலாக், நான் வந்து உன்னை பார்த்தோன்னே அழகில் வாங்கிட்டேன், நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, நான் வந்து சாந்தனு இந்த மாதிரி கிங்கு நான் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க சொல்கிறாங்க, எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் நீங்கள் எங்கள் அப்பா கிட்டே வந்து பேசணும், அவர் ஒத்துக்கிட்டா தான் கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, யார் உங்கள் அப்பா அப்படின்னா, எங்கள் அப்பா மீனவ கூட்டத்தோட கிங்கு. ஓகே, அவர் பேர் வந்து தாஷராஜ். ஓகே, அவர்கிட்ட வந்து பேசுங்கன்னு சொன்னோன்னா இவர் போகிறாரு அவர்கிட்ட பேசுறதுக்கு. அவர் வந்து இவர் பெரிய கிங்குன்றதுனால அவர் வந்து வரவேற்கிறாரு. வரவேற்றோன்னே இது மாதிரி சொல்கிறார், நான் வந்து உங்கள் பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னோன்னே, இவர் பெரிய கிங்கில் இவரை பற்றின விஷயம்லாம் உங்களுக்கு தெரியும், நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறது பிரச்சனை இல்லை, ஆனால் அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு பையன் இருக்கான் தேவப்பிரதான்னு சொல்லிட்டு அவரை வந்து ஆல்ரெடி இளவரசனாக அறிவிச்சிட்டிங்க. இன்கேஸ் என் பொண்ணுக்கு நாளைக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அது அப்போ என்ன ஆகும், அதால் இளவரசன் ஆக முடியாது, அதால் கிங் ஆக முடியாது, என் என்னோடய பேரன்கள்லாம் வந்து கிங் ஆக முடியாது. ஸோ அதனால் வேணாம் அப்படின்றது. யார் இந்த யோசிச்சு பாருங்களேன், பேசக்கூடாது, மீனவர் கூடத்தில் இருக்கிற போன ஆள் அவன். ஓகே, ஒரு கிங்கு வந்து பேசுகிறாரு, கல்யாணம் பண்ணி கேட்குறாரு, ஒன்று இருக்குது இல்லைன்னு சொல்லணும், எதை கேட்குறான் பாருங்களேன், எடுத்தோடனே சொத்து கேட்குறான், அந்த பதவி கேட்குறான். யாருக்கு, அவங்க பேரனுக்கு, குழந்தை பிறக்காதான்னு கூட தெரியல. ஸோ இந்த மாதிரி கேட்குறான், சரியா. ஸோ இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் பார்த்துருக்கோம் இல்லையா. எப்போ பார்த்தாலும் பணத்தை பற்றி திங்க் பண்ணுறது, சொத்தை பற்றி திங்க் பண்ணுறது, இந்த மாதிரி ஆளுங்க இருக்காங்க இல்லையா. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இவர். ஓகே, ஸோ இவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி சொன்னோன்னே இவர் இல்லை என் பையன் தேவப்பிரதா தான் இளவரசனாக இருப்பான், அவன் தான் கிங் ஆவான், எனக்கு அப்படிப்பட்ட பொண்ணே தேவையில்லை, கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் மூளை யூஸ் பண்ணுறப்ப சார் ஃபஸ்ட்டு கங்கா கிட்ட ஊன்ட்டார், இப்போ விழாமல் போயிட்டு அரண்மனைக்கு போனார். ஆனால் அவரால் அதை பற்றியே திங்க் பண்ணிகிட்ருக்காரு, அந்த பொண்ணை பற்றியே திங்க் பண்ணிகிட்ருக்காரு.
ஸோ அவருக்கு எந்த வேலையுமே ஓடாமல் அப்படியே நோயாளி மாதிரி ஆகிட்டாரு. எதுவுமே கவனிக்காமல், எதுவுமே சரியாக சாப்பிடாம கீழாமல். ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா, இவர் யார் தேவப்பிரதா வந்து பார்க்குறாரு, ஏன் அப்பா இந்த மாதிரி சரியாகவே இல்லை, ஏன் எப்போவுமே மூட் அவுட்டாகவே இருக்கார், ஒன்றுமே ஃபோக்கஸ்டாகவே இல்லை எதுலேயுமே அப்படின்னு சொல்லிட்டு மந்திரிகள்லாம் கூப்பிட்டு கேட்குறாரு, என்ன ஆச்சு அப்பாவுக்கு அப்படின்னு சொல்லி. ஒன்று மந்திரிகள்லாம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி பைபிளில் போயிட்டு ஏதோ ஒரு பொண்ணை பார்த்து மயங்கிடுச்சு, அந்த மாதிரி போய் கேட்கும்போது அவங்க பொண்ணு தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னோடனே, யார் எங்கள் அப்பாவுக்கு வேண்டா பொண்ணு தரமாட்டேன்னு சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிட்டு கேட்க போகிறாரு. யார்கிட்டனா அதான் அந்த மீனவ தலைவர் தாஷராஜ் கிட்டே போய் பேச போகிறாரு. பேச போனோன்னா அவர் வந்து இவரை வர வைக்கிறாரு. என்ன ஏதுன்னு சொல்லும்போது, இது மாதிரி எங்கள் அப்பாவுக்கு நீ பொண்ணு தரமாட்டேன்னு சொன்னியாமே, அவ்வளோ பெரிய ஆளா நீ அப்படி இப்படின்னு கேட்டோன்னே அவர் சொல்கிறாரு, இல்லை என் பொண்ணுக்கு வந்து குழந்தை நாளைக்கு பிறந்துச்சுன்னா அதுங்களால அரசாள முடியாது, நீ தான் வந்து கிங்காக இருப்ப, அதனால் எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லுவார். ஓகே, ஸோ சொன்னோன்னே இவர் சொல்லுவார், அதுதான் உங்கள் பிரச்சனைனா, நான் வந்து என்னோடய பதவியை ராஜினாமா பண்ணுறேன், நான் இளவரசனாக இருக்க மாட்டேன், நான் கிங் ஆக மாட்டேன், அவங்க உங்கள் பொண்ணுக்கு பிறக்கிற உங்கள் பேரன் பிறந்தாங்கன்னா அவங்களே வந்து கிங் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லுவார். சொன்னோன்னா ஓகே, நீங்கள் வந்து பெரிய மனசு தான் உங்களுக்கு, ஆனாலும் இன்கேஸ் அவர் என்ன சொல்ல, நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். ஓகே, தேவப்பிரதா வந்து கல்யாணமே பண்ணிக்கல, எனக்கு குழந்தை பிறந்தா தானே அதுக்கு கிங் ஆகும், நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்குறாரு. சரி, நீ கல்யாணம் பண்ணிக்கலன்னா என்ன, கல்யாணம் பண்ணால் குழந்தை பிறக்குமா, கல்யாணம் பண்ணாமல் உங்களுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா அதுதானே வந்து கிங் ஆகும் நாளைக்கு அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் இவர் என்ன சொல்லுவார், நீ கல்யாணம் மட்டும் இல்லை, நான் வந்து வாழ்க்கை ஃபுல்லாக செலிபஸியை ஃபாலோ பண்ணுவேன், அதாவது யார் செக்ஸே வச்சுக்க மாட்டேன் வாழ்க்கை ஃபுல்லாக அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்துருவார். ஸோ கொடுத்தவொடனே நான் வந்து இது வந்து என் கடவுள்களுக்கு முன்னாடி சொல்கிறேன், இந்த சக்தி மன்றம் அப்படின்னு சொல்லி கடவுள்கள்லாம் மேலேருந்து பூவெல்லாம் தூவுறாங்க. ஓகே, இது மாதிரி யார் சொல்லுவாள், அப்பாக்காக இவ்வளோ வரதே வந்து பேசுகிறதே பெரிய விஷயம், இவ்வளோ வாழ்க்கையை தியாகம் பண்ணுற மாதிரி பேசுகிறாரு. ஓகே, எல்லாத்தையுமே நான் தியாகம் பண்ணுறேன், எதுவுமே கல்யாணமும் பண்ணிக்க மாட்டேன், செக்ஸும் வச்சுக்க மாட்டேன் வாழ்க்கை ஃபுல்லாக அப்படின்னு சொன்னோடனே கடவுள்கள்லாம் அவர் மேலே பூ தூவுறாங்க. அவருக்கு அப்போ தான் பீஷ்மா அப்படின்ற பேர் வருது. ஓகே, பீஷ்மா அப்படின்னு எல்லாருமே பேர் கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. பீஷ்மானா ஃபியர்ஸ் காட் அப்படின்னு ஒரு மீனிங் இருக்குது. ஓகே, அவரும் காட் தானே, அந்த 8 வாஷூஸ் தானே ஒருத்தர் அவர். ஸோ காட்னா ஒரு லெவல் ஆஃப் காட். ஓகே, ஸோ காட்லேயே நிறைய லெவல்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சொன்னோடனே ஓகே, நான் அப்போ ஒத்துக்கிறாரு, அவர் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாரு. போயிட்டு இவர் சாந்தனு அவங்க அப்பா கிட்ட போய் சொல்கிறாரு, இது மாதிரி நான் பேசிட்டேன் மீனவர் தலைவர்கிட்ட, அவர் ஒத்துக்கிட்டார் கல்யாணத்துக்குன்னு சொன்னோன்னே அவருக்கு சந்தோஷமாயிடுச்சு. சரின்னு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம்லாம் முடிஞ்சிச்சு. ஆனால் இவர் மேட்ரை சொல்ல எதனால் ஒத்துக்கிட்டாருன்னு சொல்லி. ஸோ கல்யாணம் ஆனதுக்கப்புறமா தான் இவருக்கு தெரிய வருது, இந்த மாதிரி இவர் வந்து வாக்கு கொடுத்துட்டாரு, இது மாதிரி சத்தியம் பண்ணி கொடுத்துட்டாரு, நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், செலிபஸி ஃபாலோ பண்ணுவேன்னு சொல்லி சத்தியம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னோன்னே இவருக்கு மனசு உடஞ்சி போயிடுச்சு. எனக்காக ஏன் இந்த மாதிரிலாம் நீ பண்ண, ஏன் உன் வாழ்க்கையை நீ தியாகம் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு அப்பா தான் முக்கியம், ஓகே, அப்பாவோட வேறு எதுவும் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஓகே, சொன்னதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து எல்லாருமே அந்த காலத்தில் வந்து ஒரு லெவல் ஆஃப் பவரோடு தான் இருப்பாங்க. ஆல்மோஸ்ட் காட் லெவலில் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அப்பா வந்து இவருக்கு ஒரு வரம் கொடுக்குறாரு, இந்த மாதிரி நீ பண்ணதுக்காக உனக்கு ஒரு வரம் கொடுக்குறேன், என்னென்னா உன்னை வந்து யாராலையுமே சாகடிக்க முடியாது. ஓகே, நீயா சாகணும்னு விருப்பப்பட்டால் மட்டும்தான் நீ சாக வேறு யாராலையும் உன்னை வந்து சாகடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு வரம் கொடுத்துட்றாரு. ஸோ வரம் கொடுத்தவுடனே ஸோ அந்த வரத்தோட அப்புறமா அடுத்த எபிசோட் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இதில் வந்து மெசேஜ். ஸோ என்ன மெசேஜ் அப்படின்னு பார்த்தா, ஜனங்க வந்து நான் எஸ்பெஷலி ப்ராக்டிக்கலாக நான் பார்த்த விஷயமே பார்த்தீங்கன்னா, யாருக்காவது ஹெல்ப் பண்ணணுன்னு நான் போவேன். ஓகே, ஹெல்ப் பண்ணால் அந்த ஹெல்ப்பை வாங்கிட்டு அது கிராட்டிடியூடோட மூவ் ஆகுறவங்க வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. ஓகே, ஹெல்ப் பண்ணவொன்னே திருப்பி அதுக்கு மேலே ஒரு ஹெல்ப்பை கேட்குறாங்க. ஓகே, ஒரு 100 ரூபா தேடி போய் ஒருத்தனுக்கு 100 ரூபா கொடுத்தனா, நான் இன்னும் 100 ரூபா கூட அப்படின்னா. ஸோ அந்த மாதிரி கிராட்டிடியூடே இல்லாமல் மேலே வேணும், ஃப்ரீயாக கிடச்சாலும் சரி, ஃப்ரீயாக கிடச்சா மேலே வேணும்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அது மாதிரி இந்த தாஷ்ராஜ் பாருங்களேன், மீனவ தலைவர் இவர் எவ்வளோ பெரிய கிங்கு. ஓகே, ஸோ வாழ்க்கை ஃபுல்லாக இவர் கிங்கோட அரண்மனையிலே வாழலாம். அப்படி இருந்தால் என்ன கேட்குறான் பாருங்களேன், அந்த அரண்மனையே அந்த கிங்டமே இவனுக்கு வேணும், இவனோட சொந்தக்காரங்களுக்கு வேணும், இவனோட பேரன்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஸோ இந்த மாதிரி ஜென்மங்கள்லாம் நிறைய இருக்குது, மனுஷங்கள்லாம் இருக்காங்க. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் ஒன்று
ரெண்டாவது அப்பா. ஓகே, அப்பானா யார், அப்பாவுக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்கணும், எவ்வளோ லவ் இருக்கணும் அப்பா மேலே அப்படின்றதுக்கு ஒரு இதுதான் வந்து பீஷ்மா. ஸோ பீஷ்மான்றவர் வந்து அந்த 18 வயசுலேயே எவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ண இருப்பாங்களேன். எனக்கு வந்து கல்யாணமும் பண்ணிக்க மாட்டேன், நாட் ஈவன் ஐ வில் ஹேவ் செக்ஸ் இன் மை லைஃப். யாருக்காக? அப்பாக்காக. பட் இந்த காலத்தில் இருக்கிற பசங்க எப்படி 16 வயசு ஆயிடுச்சுனாலே ஒரு பையனோ ஒரு பாய் ஃப்ரெண்டோ கேர்ள் ஃப்ரெண்டோ கிடச்சிச்சின்னா அப்பா வேணாம் அம்மா வேணாம் கிளம்புங்கண்ணா அப்படின்றாங்க. ஓகே, ஸோ அது மாதிரி தான் இந்த காலத்தில் இருக்காங்க. சரியா? ஸோ நம்மளோட பேரண்ட்ஸோட வேலை என்னென்னா பசங்களுக்கு எல்லா விஷயத்தையும் கரெக்டாக ஆன்மீகத்தை கரெக்டாக சொல்லிக் கொடுக்குறது. ஆனால் அதை அப்படியே அவங்க அப்ளை பண்ணுவாங்க, அதை எடுத்துப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்கவுங்க கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க வாழ்வாங்க. ஏன்னா பீஷ்மா வந்து 18 வயசில் இப்படி சொல்லணும்னு அவசியம் இல்லைல்ல. எல்லாருமே ஒரே டீனேஜ்னு வந்துச்சுன்னா எல்லாருக்குமே ஹார்மோன் ஒர்க் ஆகுது தான் இல்லை, ஒரே மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஆனால் அவங்களோட கார்மிக் இது வந்து வேறு டிஃப்ரெண்ட்டாக வேலை செய்யும். இவருக்கு வந்து ஏற்கனவே வாஷ்யூஸ் லெவலில் இருந்ததுனால அவர் வந்து இதெல்லாம் பெரிய விஷயமா தெரியல. ஓகே, அப்பா தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறார். அப்பாவுக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்கணுன்றதை கற்றுக் கொடுக்குறதுக்கு தான் இந்த எபிசோட். சரியா? அப்பாவை எப்படி பார்த்துக்கணும், ஓகே, எப்படி மரியாதை கொடுக்கணும். ஸோ இது எல்லாருமே நடந்துக்கிட்டு தான். ஈவன் ஐ டென்ட் ரெஸ்பெக்ட் மை ஃபாதர். எப்படி நான் ரெஸ்பெக்ட் பண்ணுமோ அப்படி நான் ரெஸ்பெக்ட் பண்ணல என்னோடய டீனேஜில். ஓகே, இட் வாஸ் அ மிஸ்டேக். பட் இதெல்லாம் புரிஞ்சு இது பண்ணும்போது அப்பாவே இருக்க மாட்டார். அதுதான் பிரச்சனையே. ஓகே, எல்லாருக்குமே. ஸோ அதுக்கு தான் வந்து ஆன்மீகத்தை வந்து சின்ன வயசுலேருந்தே சொல்லிக் கொடுத்து டீனேஜில் வந்து அதை வந்து பீக்காக அவங்க எடுத்துகிட்டு போனாங்கன்னா தான் வாழ்க்கையை வந்து நல்லா வாழ முடியும். அவங்களுக்கு வாழ்க்கைன்னா என்னென்னே தெரிய வரும். மனுஷங்களை எப்படி மதிக்கணும், எல்லோரையும் எப்படி பார்க்கணும் அப்படின்றது தெரியும். எது வாழ்க்கையில் முக்கியம் எல்லாமே. ஓகே, ஆன்மீகம்னா எல்லாருமே ஒரு 60 வயசுக்கு மேலே பண்ணுற விஷயம்னு நினச்சிக்கிறாங்க. அது கிடையவே கிடையாது. ஓகே, பிறந்ததுலேருந்தே ஆரம்பிக்க வேண்டிய விஷயம் ஆன்மீகம். ஓகே, ஸோ இதுதான் இந்த எபிசோடில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. அடுத்த எபிசோடில் அடுத்த இது பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.